G5+ நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங் முடியுது. அந்த மீட்டிங்கில் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய அக்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. எனவே அதில் நடக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி, உக்ரைனுக்கு பேஸாக தான் இருக்கணுமே தவிர ரஷ்யாவுக்கு பேஸாக இருக்கக்கூடாது. ஸோ ரஷ்யா இங்கே தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் மும்முரம் காண்பித்து இருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கும் மர்மமான ஒரு நிகழ்வாக மாறிக்கிட்டே இருக்குது. சீஸ்ஃபயர் உருவாகுமா? 30 நாள் சீஸ்ஃபயர் உருவாச்சுன்னு சொன்னாங்களே, எனர்ஜி சீஸ்ஃபயர் உருவானது, பிளாக் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவானது, மீதம் இருக்கும் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது எப்போது? இந்த கேள்விக்கு உலக நாடுகள் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் ரஷ்யா அமெரிக்கா மோத ஆரம்பிச்சிருக்காங்க, ஈரானை பேஸ் பண்ணி, அடுத்ததாக காசாவை பேஸ் பண்ணி. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ்பேசியில் காம்போ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த காம்போ ரொம்பவே ப்ரீமியமான குடும்பத்துக்கான காம்போ. இந்த காம்போக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பரான காம்போ. வாழ்க்கையில் இது இருந்தால், ஒரு 3 விஷயத்தை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளும் நாமும் விளையாடுவதற்கு செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் பார்க்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோக்கு என்று பார்த்துக்கோங்க. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு பெரிய அளவு மாற்றம் நிகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகளிலிருந்து ரொம்பவே பிரிந்து வந்தது அமெரிக்கா. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து மேற்குலக நாடுகள் தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் மினரல் டீல் அப்படிங்கிற ஒரு டீல் வழியாக உக்ரைனை தன்வசம் படுத்த நினைக்கிறது அமெரிக்கா. மினரல் டீலுக்கு உக்ரைன் ரெடி ஆகலை. அப்படி ரெடி ஆகாத உக்ரைன் நேராக யூரோப் ரீஜனில் போய், யூரோப் நாடுகள்கிட்ட போய் தஞ்சம் அடையுது. யூரோப் நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவை எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. எனவே உக்ரைன் என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா கூட கொஞ்சமாக டீல் பேச வராங்க. அந்த டீல் எங்கே வச்சு பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வச்சு. சவுதி அரேபியாவில் வச்சு அமெரிக்கா உக்ரைன், அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொல்லி 2 விதமான மீட்டிங்கை அமெரிக்கா நடத்துகிறாங்க. இதே சவுதி அரேபியாவுக்கு மே மாதம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி 2 நாடுகளையும் தனித்தனியாக மீட்டிங் கூப்பிட்ட அமெரிக்கா 2 நாடுகள்கிட்டையுமே பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சீஸ்ஃபயர், மினரல் டீல் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இதே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராகவும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இருந்தது என்றால், அதற்கு நேரெதிராக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஈரானை நாங்கள் போர் புரிந்து அவங்கள இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது ரஷ்யாவினுடைய ஈகோவை டச் பண்ணுது. எப்படியா இருந்தாலும் ஈரான் ரஷ்யாவினுடைய நண்பன் தான். அப்போ அந்த நண்பனை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஈரான் அடிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. ஈரான் ஒரு படிக்கு மேலே போய் எங்களை யார் அடித்தாலும் சரி அவங்கள திருப்பி அடிப்பதற்கு நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த பட்டியலில் வடகொரியாவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதே உலக நாடுகளால் தாங்க முடியலை. இதில் ஈரான்ட்டையும் அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அமெரிக்கா, உலக நாடுகளுடைய அமைதி அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறி தான். ஸோ மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான்கிட்ட இந்த மாதிரியான அணு ஆயுதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அவங்கக்கிட்ட வெப்பன் கிரேட் யுரேனியம் அப்படிங்கிறத என்ரிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 90% அதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ தான் உண்மையான அணு ஆயுதத்துக்கான கேம் ஸ்டார்ட் ஆகுது. மிடில் ஈஸ்டில் ஈரான்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேற்குலக நாடுகளுடைய ஆட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ நேரடியாக ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்தத்துக்குள்ளே வரலாம். உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் நாட்டோவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போக போகிறார். அதுவும் இந்த வாரமே அது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக பார்க்கப்படுது. ஏன்னா ஆஃப்டர் அந்த ரஷ்யா உக்ரைன் அவங்க கூட பேசின அந்த பேச்சுக்கள், அமெரிக்கா 2 நாடுகளுடைய பேசின அந்த பேச்சுக்களுக்கு பிறகு முதல் முறையாக நாட்டோ நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்க, அமெரிக்கா பேஸ்டாக நம்ம என்ன முடிவுகளை எடுக்கணும், அந்த முடிவுகளில் உக்ரைனுக்கு எது அனுகூலமான முடிவுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த நாட்டோ நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங் அவங்க கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஒருவேளை நாட்டோ நாடுகள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நாட்டோ நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கண்டிப்பாக அமெரிக்காவும் ஓகே சொல்லணும். சப்போஸ் அமெரிக்கா ஓகே சொல்லாமல் போயிட்டாங்கன்னா நாட்டோ நாடுகளுக்குள்ளே விரிசல் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த விரிசல் உக்ரைன் வழியாகத்தான் வருமா என்று கேட்டால், உக்ரைனுடைய அந்த மினரல் டீல் ஏறத்தாழ ஒரு 90% ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலுமே அதில் 2 நாடுகளுமே இன்னும் மனப்பூர்வமாக கையெழுத்து போடலை.
அப்படி கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி நாட்டோவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் உக்ரைன் பங்கெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். யூகே என்ன செய்ய போகிறாங்க? நம்ம எல்லாருமே சேர்ந்து, யூரோப் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு காமன் டிஃபென்ஸ் யூனிட் அப்படிங்கிறத ஆரம்பிக்குங்கிறத பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு யூகே என்ன செய்கிறாங்கன்னா, யார் யார் ரஷ்யாவுக்கு உதவி இருக்காங்க, எந்தெந்த நிறுவனம் ரஷ்யாவுக்கு உதவி இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய டேட்டா பேஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா பேஸை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நம்ம வேட்டையாட வேண்டும். ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்காக, ரஷ்யாவுக்காக, புட்டின் அவர்களுக்காக வேலை செய்த நபர்கள் நாளைக்கும் இதே மாதிரியாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் அவங்க உயர் பதவியில் இருக்காங்க, இல்லாட்டி அந்த நிறுவனத்தில் நம்ம நிறைய ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுக்குறோம், ஏதாவது பெரிய ஜாப் அப்படிங்கிறத நம்ம நாட்டுக்கு தேவையான ஜாபை கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு பிரச்சனை தான். இது எங்கள் நாட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்டுக்கும் எச்சரிக்கை தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த கைகள் எல்லாமே இன்று கணக்கெடுக்கப்படுகிறது. ஸோ இந்த கணக்கெடுப்புக்கு பிறகு யூகே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி யூகேனுடைய அரசாங்கம் ஒரு செய்தியும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேவையில்லாமல் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு ரெஜிஸ்டரை கிரியேட் பண்ணி எடுக்கணும்? அப்படி ஒரு ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, இவங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு உதவிய நபர்கள், உங்கள் நாட்டிலையும் இப்படி இருக்காங்களா, வாங்க காமனாக ஒரு ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணலாம், காமன் டேட்டா பேஸை வச்சுக்கோங்க, யார் யார் இதில் உளவாளி, யார் யார் அரசியல் ரீதியாக நமக்கு எதிராக இருந்திருக்காங்க, யார் யார் முக்கியமான நிறுவனங்கள் அமெரிக்கா இல்லாட்டி ரஷ்யா இவங்களுக்கு எதிராக ஆதரவாக யார் இருந்தார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா பேஸை புதுப்பிக்க போகிறார்கள் யூகே. புதுமையான முயற்சி தான். பட் இந்த முயற்சி எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட டேட்டா எல்லாமே இருக்கும், உளவாளிகளுடைய டேட்டா இருக்கும், யார் வந்து போகிறாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப புதுமை தான். ரஷ்யா கடந்த 3 மாதங்களில் மட்டுமே சுமார் 10,000 கைடட் பாம்ஸ் அப்படிங்கிறத உக்ரைனுக்குள்ளே வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்று உக்ரைனுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. கைடட் பாம்ஸ் மட்டும் கிடையாது, ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதையும் அபரிவிதமாக பயன்படுத்தி இருக்கிறது ரஷ்யா. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய டிஃபென்ஸ் சுமிட் இது எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலந்தில் வச்சு நடக்க போகுது. ஸோ ஒரு பக்கம் நாட்டோவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய டிஃபென்ஸ் சுமிட் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான செயல்பாடு தான். அதுவும் போலந்தில் வச்சு நடக்க போகுது. போலந்து மட்டும்தான் இப்போதைக்கு ரஷ்யாவை எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு நாடு. போலந்து ஆல்ரெடி நாட்டோவிலிருந்து அமெரிக்கா போனாலும் பரவாயில்லை, உக்ரைனுக்கு நாம தான் உதவி செய்தாக வேண்டும், உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொக்கரித்த நாடு. அந்த நாட்டிலேயே வச்சு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய டிஃபென்ஸ் சுமிட் அப்படிங்கிறது நடைபெறுவதால் அடுத்தடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிரான பல முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் உலக அரசியலுக்கான மாற்றமும் அந்த மாற்றத்திற்கான அடுத்த கால ஓட்டத்தையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே தான். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வேளை அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார்கள் என்றால் பெரிய அளவு இம்பேக்ட் அப்படிங்கிறது இது ஏற்படுத்தாது. இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்றால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐரோப்பிய ஒன்றிய டிஃபென்ஸ் சுமிட் அப்படிங்கிறது உலக அரசியலுடைய மாற்றம் தான். லாத்வியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான ட்ரோன்ஸை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. லாத்வியா மட்டும் கிடையாதுங்க, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வருகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமெரிக்கா அப்படிங்கிற நண்பனை இழக்க விரும்பவில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறது. அமெரிக்கா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லாபம் இல்லாத எந்த விஷயத்தையும் அவர் ஈடுபட மாட்டார். இன்னைக்கு கூட தைவானை சுற்றி வளைப்பதற்கான ஒரு முயற்சியில் சீனா ஈடுபட்டது. சீனாவினுடைய போர் யுக்திகளில் இது ஒன்றாக பார்க்கப்பட்டது. நாங்கள் போர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது தைவானை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனா விளக்கம் கொடுத்தாலும் அதை எதிர்த்து அமெரிக்கா எதுவுமே செய்யலை என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று தான். இதே இது ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கமாக இருந்திருந்தது என்றால் தைவானை சுத்து போட்டிருக்கக்கூடிய சீனாவுக்கு எதிராக நாங்கள் இதோ கப்பலை இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தென் சீன கடலில் கப்பலை கொண்டு வந்திருப்பாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக கையாள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவ ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு. நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. ஆனால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாமே திரும்ப திறந்து நமக்கு தேவையான ஆயுதங்களை நாமளே தயாரிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலம் நமக்கு சொல்லும். ப்ரீமியம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லாமே உடன் ஐட்டம்ஸ் தான். இதில் நம்பர் டைஸ் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4 பேர் விளையாடலாம், அப்படி இல்லைனா 2 நபர்கள் விளையாடலாம். 2 டைஸ் இருக்கும், அதை நம்ம உருட்டணும். 5 2 7. அப்போ 7 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி எய்தர் 7 நம்ம அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 5 and 2 அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 4 and 3 அப் பண்ணலாம், இல்லாட்டினா 6 1 தூக்கி வைக்கலாம்.
இப்படி ஒவ்வொரு ரவுண்டு முடிய முடிய யாருடைய பகுதியில் எல்லாமே மேலே இருக்கோ அப்பில் இருக்கோ அவங்க வின்னர். ஆனால் இதற்கு நல்லா மேக்ஸ் கூடுதலான கவனமும் தேவைப்படும். அதனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய மெமரி பவர், இது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் முதலாவதாக இந்த காம்போவில் இருக்கக்கூடிய பொருள். அடுத்ததாக இந்த காம்போவில் இருக்கிறது தான் கலர் சார்ட்டிங் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 10க்கும் அதிகமான கியூ கார்டு இருக்கும். இந்த கியூ கார்டை சென்டரில் வச்சிடணும். 2 நபர்கள் விளையாடலாம். இதில் இருக்கக்கூடிய 4 விதமான கலரில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை எந்த வழியாக அதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குது, அதை சரியாக கொண்டு வர்றதுக்கான அந்த மூளையினுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக அதை விளையாண்டு யார் அந்த கார்டில் இருக்கிற மாதிரியான அதே நிறத்தில் அந்த ரவுண்டை அடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டஃப் தான், பட் செம்மையான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த காம்போவில். மூணாவதாக இருக்கக்கூடியது டைல் பேட்டில் அப்படிங்கிறது தான். அந்த கலர் சார்ட்டிங் மாதிரியே கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கார்டு இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் அப்படிங்கிறதுல பிரிண்டட் இருக்கும். இதில் கொஞ்சம் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டில் எப்படி டைல் அடுக்கப்பட்டு இருக்கோ அதே மாதிரி நாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விளையாடக்கூடிய அந்த நபர்கள், நம்ம வீட்டு குழந்தைகள்னால் குழந்தைகள், நாம் அதை அடுக்கணும். யார் ஃபஸ்ட் அடிக்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். மறுபடி அடுத்த கார்டு ஓப்பன் பண்ணணும். எகெயின் இதில் எத்தனை பேர் கடைசியாக நிறைய கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு ஹெக்ஸகன் பசில் அப்படிங்கிறது தான். கம்ப்ளீட்டாக உடனில் செய்யப்பட்ட ஹெக்ஸகன் பசில் வித் அதுக்குள்ளே குட்டி குட்டி அனிமல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு மிக்காடோ அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மிக்காடோவை நம்ம குட்டி வயசில் விளையாண்டுருப்போம். அது இப்போ நல்லா உடனாக செம ஃபினிஷிங்கோடி வந்திருக்கு இந்த மிக்காடோ ஒன்று. அடுத்ததாக பீட் ஆர்பிட் அப்படிங்கிற குட்டியான வேற லெவல் ஒரு பசில் கேம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ருபிக்ஸ் கியூப் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறதும் இந்த காம்போவில் உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ஒரு பெயிண்டிங் புக், அது கூடவே நமக்கு தேவையான ப்ரஷ், அந்த சைடில் இருக்கக்கூடிய பெயிண்டை நீங்கள் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் பெயிண்ட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குட்டி ஜிக்ஸா உடன் பசில் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஐட்டம் அதுவே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3000 3500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். மீதம் இருக்கும் எல்லா பொருளையும் சேர்த்து 1999. விலை ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே நெட்டில் போட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்து அதனுடைய விலையை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்ச பிறகு எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறதையும் கிட்ஸ் பெஸ்டில் எந்த அளவுக்கு அது அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. வீட்டு குழந்தைகளுடைய என்ஜாய்மெண்ட் வித் பிரெயின் டெவலப்மெண்ட், அது கூடவே நம்முடைய கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிட்டில் சூப்பராக கிடைக்கும். கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.